இதில் வந்து ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு சில வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயிலையும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி காலேஜ் படிக்கும்போது எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், முக்கியமாக நம்ம ஸ்கில் பேஸில் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை செலக்ட் பண்ணலாம், காலேஜ் படிக்கும்போதே படிக்கணுமா இல்லை காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் படித்தா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷனுக்கான அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குமா, சப்போஸ் நான் காலேஜ் படிக்கும்போது படிக்கிறேன் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு முக்கியமாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எப்படி வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பரேஷனை காலேஜ் படிக்கும் போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது காலேஜ் படிக்கிறாங்க பட் காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் எய்ம் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப்க்கு ரெடி பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி முக்கியமாக உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா சூஸ் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாக போக போறீங்களா இல்லை காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போக போறீங்களா அப்படிங்கிறத வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய பேருக்கு இருக்க ஒரு கொஸ்டின் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். டெக்னிக்கல் ஜாப்னா என்னது, காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்னா என்னது, அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம். இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா நீங்கள் படிச்சது ரெலவெண்டான கவர்மெண்ட் ஜாப் நிறைய ஜாப் இருக்கு உங்களுக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டெக்னிக்கல் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தா ஒவ்வொரு கோர்ஸுமே வந்து பார்த்தா நீங்கள் ஈஸி எடுத்தீங்க, சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல், சிவில், இது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குமே வந்து பார்த்தா தனித்தனியாக என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலே நிறைய வீடியோ இருக்கு உங்களுக்கு. ஸோ டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் படிச்ச ரெலவெண்டான ஒர்க்கும் கொடுப்பாங்க, பிளஸ் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்களா 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ எதா வேணா இருக்கலாம். ஸோ அது ரெலவெண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால கன்வீனியன்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒர்க்கும் வந்து பார்த்தா நீங்கள் படிச்சது ரெலவெண்டாக போனால நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஒர்க்கை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ரெலவெண்டாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஜாப் கிடைக்கும், பிசிஏ முடிச்சவங்களுக்கு, பிபிஏ முடிச்சவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்குமே அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய டெக்னிக்கல் ஜாப் இருக்கு. முக்கியமாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ், இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் மற்ற டிகிரி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக அளவில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பட் டெக்னிக்கலாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் கேட்டகரி அப்படின்னு எடுத்தால் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு 80% மேலே எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வர என்டிபிசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் பேங்க் ரெலவெண்டான கிளர்க் பிஓ போஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே பேங்க்ல எஸ்ஓ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸருக்கு ஒவ்வொரு மாதிரியான எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பிஓ கிளரிக்கல் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி பொறுத்தவரையும் குரூப் 1, குரூப் 2A இந்த மாதிரி எக்ஸாம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ண வேண்டியது நீங்க வந்து பார்த்தா டெக்னிக்கலா போறீங்களா அப்படி இல்லைன்னா காமனா எனி டிகிரி ஹோல்டர் ஜாப் சூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா வீடியோ வந்து பார்த்தோம்னா காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் படிக்கலாமா அது ரெலவெண்டானதா, பட் நான் வந்து இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப மஸ்ட் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா 2 கேட்டகரி இருக்கு. டெக்னிக்கலாக போறீங்களா இல்லை நீங்கள் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போறீங்களா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கலாக போறீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் படிக்கும் போதே அந்த பேப்பர்ஸ்லாம் படிப்பீங்களா. இப்போ சிஎஸ்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நிறைய பேப்பர் வரும். இதுவே ஈஸி எடுத்துருக்கவங்களுக்கு வந்து பார்த்தா டிஜிட்டல் எலக்ட்ரானிக், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், டிஎஸ்பி இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிகிரி எடுத்தாலும் டெக்னிக்கலாக போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கும் போதே அந்த பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பெர்சன்டேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு தப்பு அப்படின்னு எடுத்துட்டா காலேஜ் டாப்பரா வரணும், இல்லை வந்து பார்த்தோம்னா 90% வச்சிருக்கணும், அந்த மாதிரி
நினைச்சு அவங்களோட கெரியர்ல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப குறைச்சிக்கிறாங்க. ஸோ பெர்சன்டேஜை பொறுத்து எந்த ஒரு ஜாபுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் டெக்னிக்கலா போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பருமே படிக்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க, அது ரிலவெண்டா என்ன மாதிரியான ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அது ரிலவெண்டா என்ன மாதிரியான டெரிவேஷன் இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது ரிலவெண்டான டாபிக்ல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் வரனால கண்டிப்பா கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. இப்போ இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் தான். கேட் எக்ஸாம்ல அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய PSU கம்பெனி ஜாப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா MA/MTech டாப் லெவல் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா வந்து உங்க டிகிரிக்கு என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க. நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க ஸ்கில் பேஸ்ல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் நல்லா வரும், அவங்க வந்து பார்த்தா பேங்கிங் எக்ஸாம், SSC எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தா இதில் வந்து ரீசனிங் ஆப்டிடியூட் டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த பொலிட்டிக்கல், ஹிஸ்ட்ரி, சோசியாலஜி இந்த மாதிரியான டாபிக்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த மெமரி பேஸ் கொஸ்டின்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் வந்து பார்த்தா TNPSC, UPSC இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பார்த்து சூஸ் பண்ணி நீங்க போயிடலாம். அப்படி இல்லை நீங்க காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரியான ஜாப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னு UPSC, TNPSC ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாபிக்லாம் நல்லா வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தோம்னா பேங்கிங், SSC, ரயில்வே இந்த மாதிரியான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்சூரன்ஸ் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இன்சூரன்ஸ், பேங்கிங், ரயில்வே அது மட்டும் இல்லாமல் SSC பொறுத்தவரை நிறைய காமனான டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு பேங்க் ஜாப் தான் நீங்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுல நீங்க கிளரிக்கல் ட்ரை பண்ணும்போதே PO ட்ரை பண்ணி பார்க்கலாம், IBPS ட்ரை பண்ணும்போதே IBPS RRB ட்ரை பண்ணலாம், IBPS RRB ட்ரை பண்றப்ப SBI ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வேகன்சி வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்க ஸ்கில் பேஸ்ல அடுத்து வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் சிலபஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கான பாத்தை வந்து நீங்க சூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நான் வந்து டிகிரியே முடிச்சதுக்கு அப்புறம் போறதை விட நான் வந்து டிகிரி படிக்கும் போது இப்பயே கவர்மெண்ட் ஜாப் எழுதணும், நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா 10th பேஸ்ல 12th பேஸ்ல எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம், NTPC எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு. சப்போஸ் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி SSCல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு MTS எக்ஸாம் இருக்கு, CHSL எக்ஸாம் இருக்கு, உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் டைப்பிங் ஸ்கில்லா நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா மினிமம் கிளரிக்கல் போனா கூட ஒரு டிகிரி வந்து தேவைப்படும். ஸோ நீங்க காலேஜ் படிக்கும்போது எழுதலாம் முடியாது, காலேஜ் முடிச்சுட்டு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க் ஜாப் வந்து பார்த்தோம்னா. இதுவே TNPSC பொறுத்தவரையும் குரூப் 4, VAO இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் காலேஜ் முடிச்சுட்டு படிக்கிறத விட படிச்சு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றதை விட நான் காலேஜ் படிக்கும் போதே அந்த சைட் பை சைட்லேயே வந்து பார்த்தா ஏதாவது எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஜாப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். SSCO, ரயில்வேவோ இல்ல TNPSCO இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆஃபீஸர் லெவல்ல, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல இந்த மாதிரி வந்து ஹை லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. அதுவும் நீங்க என்ன கேட்டகரி போறீங்களோ அதை பொறுத்து போடுவாங்க உங்களுக்கு. இதுவே நீங்க 10th பேஸ்ல 12th பேஸ்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட், கிளரிக்கல், டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதோட ஸ்டடி ஓரளவு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல பட் 10th பேஸ் 12th பேஸ்ல போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போதே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஸ்டார்டிங்ல ஆஃபீஸர் லெவலில் தான் போகணும், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கெத்தான போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கான போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். டிகிரி ஃபைனல் இயர் படிக்கும் போது கூட ட்ரை பண்ணலாம் நீங்க. எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க காலேஜ் படிக்கும்போது கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க டெக்னிக்கலா போக போறீங்களா, அப்படி இல்லைனா காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போக போறீங்களா, இல்ல காலேஜ் படிக்கும் போதே எக்ஸாம்ஸ் எழுதி 10th பேஸ்ல 12th பேஸ்ல இருக்க எக்ஸாம் எழுதி அந்த மாதிரியான எக்ஸாம் கிராக் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தோம்னா இது எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் பிளஸ் உங்க ஸ்கில்லை கம்பேர் பண்ணி நீங்க இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தோம்னா காலேஜோட பெர்சன்டேஜ்க்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்காதீங்க. இப்போ வந்து டெக்னிக்கலா ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க காலேஜோட அந்த பேப்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க. இல்ல காமனா நான் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்போ இல்ல 10th பேஸ்ல 12th பேஸ்ல இருக்க ஜாப்போ தான் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த காலேஜோட பெர்சன்டேஜ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபே வந்து பார்த்தா நீங்க 90% மேல வச்சிருக்கீங்க, 85% மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு வந்து உங்களுக்கு தர மாட்டாங்க.
நீங்க எப்படி வந்து எக்ஸாம் கிராக் பண்றீங்க, பிரிலிமினரி எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணி இங்க குவாலிஃபை ஆகுறீங்க, மெயின் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க, சப்போஸ் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா இன்டர்வியூ எப்படி கிளியர் பண்றீங்க, மெயின் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க, அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி இதெல்லாம் பார்த்தா வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ அதனால காலேஜ் படிக்கும் போதே அந்த காலேஜோட சப்ஜெக்ட்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மியா கொடுத்தேன். அதுக்காக நீங்க அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காது, எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்லாம். ஸோ அரியர்லாம் இல்லாம கிளியர் பண்ணி ஓரளவு பாஸ் பண்ணி ஒரு 60% மேல வச்சிருந்தா போதும் அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி காலேஜ்ல கிடைக்கிற டைம்லேயே வந்து பார்த்தா இப்பெல்லாம் ஆன்லைன்ல எக்கச்சக்க மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாமுமே தனித்தனியா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. யூடியூப் சேனல் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரெலவெண்டான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ, இல்ல புக் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் புக் தனித்தனியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்க போய் கடைக்கு போயோ இல்ல ஆன்லைன்ல சர்ச் பண்ணியோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை வாங்கி நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம நீங்க கண்டினியூஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு தப்பு அப்படின்னு எடுத்தா ஒரு 4 நாள் படிப்பாங்க, 5 நாள் படிப்பாங்க, அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஃபோக்கஸை செட் பண்ணிட்டு நீங்க கண்டினியூஸா வந்து ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வாங்கிடலாம். ஏன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்தா பிரைவேட் ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா, என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிகினர்ஸா இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா